When you think about businesses like Allbirds or Skims that are selling through the roof, sure, you think about a great product, a cool brand, and brilliant marketing. But what's often overlooked is the business behind the business that makes it all possible. For millions of businesses, that's Shopify. Nobody does selling better than Shopify, the home of the #1 checkout on the planet. With ShopPay, you can boost conversions by up to 50%, meaning fewer abandoned carts and way more sales. Whether your customers are scrolling online, strolling through your store, or browsing social media, Shopify ensures you're ready to sell wherever they are. It's no secret, businesses that want to grow with Shopify. Upgrade your business and get the same checkout Allbirds uses. Sign up for your $1 per month trial period at shopify.com/dax, all lowercase. Go to shopify.com/dax to upgrade your selling today. Shopify.com/dax. நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உண்மையாகவே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையின் ஏதோ சில பகுதியில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு பெரும் தலைகீழ் மாற்றம் நடக்கணும், ஆண்டவர் இடைப்படணும் அப்படின்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புக்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் சரியான நபரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை புதிய நிலைக்கு உந்தி தள்ளணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை உங்களோட கனவு வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் போக்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஒருவேளை படிப்புக்காக, உங்களோட அழைப்புக்காக, உங்களோட தொழிலுக்காக, ஊழியங்களுக்காக, ஆன்லைன் ஊழியங்களுக்காக, இப்படி எதுக்காக வேணும்னாலும் நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கலாம். எதுவானாலும் சரி. என்னுடைய கேள்வி, நீங்கள் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அற்புதத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாகவே போதுமான அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்போ அந்த அற்புதம் வந்தால் அதை ஏற்றுக்கிற நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு, நான் ஒருவேளை இப்படியான ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் நினைக்கலாம். அமெரிக்காவின் தலை சிறந்த பாடகராக வரணும், அல்லது இந்தியாவின் தலை சிறந்த பாடகராக வரணும், நான் சிறந்த பேச்சாளர், டெடாக்ஸ் மாதிரியான தளங்களில் நான் பேசணும், இப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது உங்கள் ஆசையாக இருக்கலாம். இந்த விஷயங்களில் அற்புதத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த நிமிஷத்தில் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அந்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆமாங்க, நான் பயிற்சி இப்போ செய்யலைனாலும் அதில் நான் கலந்துக்குவேன், நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. தாவீதை எடுத்துக்கோங்க. கோலியாத்தை தாவீது தோற்கடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வாய்ப்பு திடீர்னு தாவீதுக்கு வந்தது. அவர் அதை எதிர்பார்த்திருக்கவே இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு திடீர்னு வரும்னு அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். அவர் தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கத்தான் அவ்வளோ தூரம் போனார். ஒரு சாதாரண வேலை தான். ஒரு பையை எடுத்துக்கிட்டு போய் தன்னோட சகோதரர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துட்டு திரும்பி போயிருக்கலாம். அவருக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத் ஆண்டவரோட மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கிறான்னு தெரிய வருது. அவன் தைரியமாக சொல்கிறான், நான் போய் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறேன்னு. என்னோட கவனத்தை ஈர்த்த விஷயம் இதுதான். 40ஆம் வசனம் பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பாருங்க, தன்னோட கவனை தன் கையில் கொண்டு போனான். அவன் சண்டைக்கு அங்கே போகலை, சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கத்தான் போனான். ஆனால் அங்கேயும் கூட அவன் கவனோட தயாராக இருக்கிறான். ஒருவேளை அவன் அங்கே போய் அச்சச்சோ என்னோட கவனை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதை எடுத்துகிட்டு வந்தால் தானே என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்லாம் தாவீது சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன், குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு நாள் ஒரு நபர் இப்படி சொன்னார், நான் உலகின் தேசங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். பாஸ்போர்ட் இருக்காங்கன்னு நான் கேட்டேன், அவர் இல்லைன்னு சொன்னார். இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆயத்தங்களோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்புறமா தான் ஆண்டவர் தாம் செய்ய வேண்டியதை செய்வார். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தேடி வரும்போது நான் இனிமேல் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் முதல்ல தயாராக இருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சரியான கதவுகளை உங்களுக்காக திறப்பார். உங்களில் சிலருக்கு ஆண்டவர் இப்போ இந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கிற நீங்கள் தாவீதை போல தயாராக இருக்கணும். நான் ஊருக்கு போய் என்னுடைய கவனம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு தாவீது சொல்லலை.
வாய்ப்பு வந்தப்போ அவர் தயாராக இருந்தார். ஒரு 5 நாள் தாங்க, நான் கவனம் வச்சு பயிற்சி பண்ணிட்டு வர்றேன்னு அவர் அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு வர்றேன்னு சொல்ல முடியாது இல்லையா? திரும்பி வர்றப்ப கோலியா தங்க இருக்க மாட்டான். நீங்கள் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக, ஒரு மாற்றத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஆயத்தமாக இருங்க, முழுசுமாக தயாராக இருங்க. ஏன்னா வாய்ப்பு நம்மளை தேடி எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஒரு பிரசங்கியா நான் பல தடவை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு இருந்திருப்பேன். யாராச்சும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து பிரசங்கிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழல்லாம் இருந்திருக்கு. பல தடவை இப்படி நடந்திருக்கு. நான் வேறொரு விஷயத்துக்காக போயிட்டு இருந்திருப்பேன். அப்போ கால் பண்ணி 10 நிமிஷத்தில் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி பல தடவை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் பிரசங்கம் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஆயத்தமாகணும், அப்போ தான் பிரசங்கம் பண்ண வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வாய்ப்பே கிடைக்காத போதும் நான் எப்பவும் ஆண்டவரோட பிரசன்னத்தில் காத்திருப்பேன். ஆண்டவரோட அப்படியான உறவில் இருப்பேன். நான் ஆயத்தமாக இருப்பேன். அப்போ தான் வாய்ப்பு வரும்போது அதை ஏற்றுக்க முடியும். அப்படிதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட அணுகுமுறை இருக்கணும்னு சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்கள் விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் மூலமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.